நடிகை ராஷ்மிகா மந்தனா கன்னட இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாகி தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு இப்படி மற்ற மொழி படங்கள்லையும் நடிக்கிற அளவுக்கு ஒரு முன்னணி நடிகையாக வலம் வராங்க. புஷ்பா மற்றும் புஷ்பா 2 படத்துக்கு அப்புறம் ராஷ்மிகா மந்தனா பாலிவுட்லயும் ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. சாவா, சிக்கந்தர்னு பெரிய பட்ஜெட் ஹிந்தி படங்கள்ல நடிக்க தொடங்கிட்டாங்க. அந்த வகையில அவங்க நடிச்ச தம்மா அப்படிங்கிற படம் சமீபத்தில் வெளியாச்சு. இந்த நிலையில தம்மா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜ்னு சொல்லி ஒரு போட்டோ வைரலாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ராஷ்மிகா மந்தனாக்கு மேக்கப் போடுற விதமா அந்த போட்டோ இருந்தாலும் ஆபாசமா தான் அந்த போட்டோ காட்சி அளிக்குது. இந்த போட்டோவை பார்த்துட்டு சிலர் ராஷ்மிகாவை தவறா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ராஷ்மிகா மந்தனாவே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லாத உண்மையை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது பகுத்தறிவு தான் நம்மளோட சிறந்த பாதுகாப்பா இருக்கும். ஏஐ தொழில்நுட்பம் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தணும், ஆனா தவறுதலா ஆபாசமா பயன்படுத்தப்படுது. அதுவும் பெண்களை குறி வச்சு இப்படி பண்றது சிலரோட கேவலமான மனநிலையை காட்டுது. இன்டர்நெட்ல வர்றது எல்லாமே உண்மை இல்லாம இங்க எது வேணாலும் போலியா உருவாக்கப்படலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ இப்படி தவறா பயன்படுத்தாம நல்ல ஒழுக்கமான மற்றும் சிறந்த ஒரு சமூகத்துக்காக பயன்படுத்துங்க. இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காம கடமை உணர்ச்சியோட செயல்படுங்க. மக்கள் மனுஷங்க மாதிரி இல்லாம செயல்பட்டா கண்டிப்பா கடுமையான மன்னிக்கப்படாத தண்டனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு ராஷ்மிகா மந்தனா தம்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட போட்டோன்னு வெளியான அந்த இமேஜ் ஏஐயால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா ஏற்கனவே டீப்ஃபேக் வீடியோ மூலமா பாதிக்கப்பட்டாங்க. இப்போ ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட போட்டோ மூலமாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமீப காலமா இந்த ஏஐ மூலமா தவறான போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் வெளியாயிட்டு இருக்கு. அரசாங்கம் தான் இதுக்கு ஏதாவது சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு பலருமே இப்ப கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.